ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் மட்டும் விளைவிக்கப்படும் பேரிச்சம்பழத்தை நம்ம ஊரிலும் பயிரிட்டு விளைச்சல் காண முடியுமா என கேள்வியுடன் இருந்த மக்களுக்கு தருமபுரியில் 15 ஏக்கர் பரப்பளவில் பேரிச்சக்கன்றுகளை வைத்து அமோக விளைச்சல் செய்து வரும் விவசாயி நிஜாமுதீன். தருமபுரி மாவட்டம் அரியாகுளத்தில் நிஜாமுதீன் என்ற விவசாயி சவுதி அரேபியாவில் பேரிச்சை பண்ணையில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய அனுபவத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து பேரிச்சை கன்றுகளை இறக்குமதி செய்து முதலில் சிறிய அளவில் தன் நிலத்தில் பயிரிட்டு வளர்த்து வந்துள்ளார். சில ஆண்டுகளில் நல்ல விளைச்சல் கிடைத்ததை தொடர்ந்து அவருடைய நிலத்தில் இப்பொழுது 15 ஏக்கர் பரப்பளவில் பேரிச்சை கன்றுகளை நட்டு வைத்து சாகுபடி செய்து வருகிறார். பல்வேறு பேரிச்சை கன்றுகள் வைத்து மகசூல் எடுத்து வரும் நிலையில் அவர் வைத்துள்ள பர்ரி, காஞ்சி, நூர் போன்ற 36 வகையான பேரிச்சை கன்றுகள் மட்டுமில்லாமல் 37வது புதிய வகை பேரிச்சை கன்று நட்டு வைத்து மகசூல் எடுத்து நிரூபித்து அதை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்துள்ளார். இது மட்டுமின்றி திசு வளர்ப்பு செடிகளும் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறார். நிஜாமுதீன் கூறியதாவது, இங்க நம்ம விவசாயம் பாத்தீங்கன்னா பேரிச்சை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இல்லைங்க, கிட்டத்தட்ட 36 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா 36 வெரைட்டி இருக்கு. இப்போ இதோட 37வது வெரைட்டி புது வெரைட்டி இதுங்க. இந்த தோட்டம் முழுக்கமாவே இதோட வயசு இப்ப பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆச்சுங்க. 2.5 வருஷத்துல காய அறுவடை பண்ண போறோம். நாங்க செடிகள் பாத்தீங்கன்னா இறக்குமதி பண்ணி திசு வளர்ப்பு கன்றுகளை இந்தியா மொத்தமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனுடைய கன்றுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. 4500 6,000 ரூபாய் வரைக்கும் கன்றுகள் இருக்கு. அதனால ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா இடைவெளி 20 அடிக்கு 20 அடி இடைவெளி விட்டு போட்டீங்கன்னா 76 கன்றுகள் நடலாம். பேரிச்சைன்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருக்கு. அதுல பெண் மரங்கள் பாத்தீங்கன்னா 100 செடி நடணும்னாக்க 10% 10 கன்றுகள் ஆண் கன்று நட்டுருங்க. ஆண் கன்று என்னன்னா மகரந்த சேர்க்கைக்காக தேவைப்படுதுங்க. இது நம்மளுக்கு 3வது வருஷத்துல மகசூல் வரும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா 2 வருஷத்துலயே இந்த மகசூல் எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா முதல் காப்பீது 30 to 50 கிலோ வரும்ன்றோம். இதுல முதல் காப்பிங்கிறது 50 to 100 கிலோ வரைக்கும் காய்ச்சிருக்குங்க. ஆனா என்னன்னா இது போடுறதுக்கு பொருளாதாரம் கண்டிப்பா வேணுங்க. பொருளாதாரம் வேணும் போது அரசாங்கம் எத்தனையோ விவசாயத்துல எல்லாம் இந்த விவசாயம் பண்ணா நஷ்டம் தாங்க. திருப்பி அந்த பருத்தி, கரும்பு, நெல், சோளம் அதே போட்டு நஷ்டப்படையே தான் போறோமே. கூலி ஆட்களும் கிடைக்கிறது இந்த மாதிரி நேரத்துலங்க. ஆனா இது வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமங்கிறதுனால இந்த பயிர் பண்ணோம்னாக்கா நல்ல லாபகரமான பயிர். ஆனா இது பயிர் பண்றதுக்கு கண்டிப்பா முதலீடுகள் அதிகமா தேவைப்படும். ஒரு விவசாயி வைக்கணும்னாக்க முன்ன ஃபர்ஸ்ட் தேவை மூணு அடிப்படைகள் தேவை இருக்குங்க. ஒண்ணு பொருளாதாரம், 2வது பாத்தீங்கன்னா தண்ணி வசதி. அது ரெண்டுமே பொருளாதாரம் கடனை உடனப்பட்டு சேர்த்திக்குவாங்க. தண்ணி வசதி இயற்கையாவே இருந்துரும். 3வது என்னன்னாக்கா அதுதான் பராமரிப்பு, பாதுகாப்பு. அது இருந்தாதாங்க செய்யணும். இல்லாட்டி ரெண்டு இருந்து சேர்ந்தா வேஸ்ட்டுங்க. பொருளாதாரம் இருக்கு, தண்ணி இருக்கும், ஆனா பராமரிப்பு பாதுகாப்பு இல்லைனாக்கா வேஸ்டா போயிடும். செடி வித்து நர்சரி விற்கிறவன் பொழைச்சிடுவான், ஆனா செடி வாங்கி வைக்கிறவங்க மோசம் போயிடுவாங்க. அதனால பராமரிப்பு பாதுகாப்பு பண்ண முடிஞ்சா நம்ம இந்த விவசாயம் பண்ணக்கூடாதுங்க. மேலும் அவர் தெரிவித்ததாவது, 1 கிலோ பேரிச்சையே 200 முதல் 600 ரூபாய் வரை மொத்த வியாபாரிகள் பண்ணைக்கே வந்து வாங்கி செல்கின்றனர். இந்த மரங்கள் 90 ஆண்டுகள் வரை காய்க்கும் தன்மை கொண்டது. இந்த ரகம் பாத்தீங்கன்னா 1 கிலோ 600 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. மார்க்கெட்னா எங்க தலையில தூக்கிட்டு போற வேலை இல்லைங்க. மார்க்கெட் தோட்டத்துல தாங்க. நீங்க எத்தனை ஏக்கர், நீங்க தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா உத்தன்பள்ளிங்கிற இடத்துல 35 ஏக்கர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய 50 ஏக்கர் 100 ஏக்கர் போட்ட தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. எல்லாமே மார்க்கெட்டிங் தோட்டத்துல தாங்க நடந்துட்டு இருக்கு. தோட்டக்கலையில சேர்த்து இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நடக்கூடிய விவசாயிகள் வங்கி அனுசரிச்சு காட்டீங்கன்னா வங்கி கடன் கிடைக்கும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மானியம் கேட்டிருக்கிறோம். ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தாங்க முன்ன ஒரு ஏக்கருக்கு. இந்த புதிய அரசாங்கத்துக்கிட்ட இன்னும் கூடுதலா கொடுக்க சொல்லி ஒரு விண்ணப்பிச்சிருக்கிறோம். அப்படி கிடைச்சிட்டாக்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பேரீச்சை சாகுபடியை ஊக்கப்படுத்த புதிய தமிழக அரசு கூடுதலாக மானியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளார். உண்மை குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.